ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சினி ஸ்போர்ட்ஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 கெனிங்ஸ்டன் ஓவல் பார்படோஸில் USA விசஸ் இங்கிலாந்து சூப்பர் 8 குரூப் 2 மேட்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபார வெற்றி பெற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அபார வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனலுக்கு ஃபஸ்ட்டு டீமாக இந்த T20 வேர்ல்டு கப்பில் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு முழு ரிவ்யூ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு இது ஒரு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு போட்டி. ஸோ USA ஆல்மோஸ்ட் வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு சும்மா இது ஒரு இங்கிலாந்து கூட ஒரு மேட்ச், சாதாரண ஒரு மேட்ச் மாதிரி தான். அண்டு இங்கிலாந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான போட்டி. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வெற்றி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வெற்றியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மேட்ச் ஆடிருக்காங்க. ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தோட கேப்டன் ஜாஸ் பட்லர் டாஸை ஜெயிச்சு அவங்க வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சூப்பராக பவுலிங் போட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ USA பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க வந்து லீகில் வேறு மாதிரி ஆடினாங்க, இங்கே செமியில் வந்து வேறு மாதிரி ஆடினாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா லீகில் வந்து ஒரு அவங்க கூட காம்படிட் பண்ணுற ஒரு அசோசியேட் நேஷன் அண்டு ஒரு 2 பிக் டீம்ஸ் கூட விளையாடினாங்க. ஸோ அது மூலமாக வந்து பாகிஸ்தானும் அவங்க பீட் பண்ணாங்க தான். பட் அது ஒரு குட் கேம். அண்டு இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அண்டு இங்கிலாந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாமினேட்டிங் டீம்னு சொல்லலாம். ஸோ அவங்க கூட மோதும்போது அவங்களோட பெட்டரை கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் USAவும் பேட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 18.5 ஓவர்ஸில் 115க்கு ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. ஸோ 115க்கு 5 விக்கெட் இருந்தாங்க. அண்டு கிறிஸ் ஜோர்டன் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்சே மாற்றிட்டார். அவர் ஒரு ஹேட்ரிக்கோட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஓவரில் 4 விக்கெட் எடுத்து அந்த மேட்ச் வந்து 115லேயே சுருட்டிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டிங் பண்ண வந்த நம்ம இங்கிலாந்து என்னங்க சொல்கிறது, ஃபில் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர் ஒரு பெஸ்ட் ஓப்பனிங் காம்போ அப்படின்னு சொல்லலாம் இந்த வேர்ல்டு கப்பில். ஸோ ஃபில் சால்ட்டு தான் எப்போவுமே அந்த எப்படி சொல்கிறது டேக் ஆன் பண்ணுவார். ஆனால் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம ஜாஸ் பட்லர் தான் வந்து டேக் ஆன் பண்ணாருன்னு சொல்லலாம். ஸோ 38 பாலில் 83 ரன்னு, அந்த 5 6 இன்னும் கண்ணிலே நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். எஸ்ங்க, ஜாஸ் பட்லர் ஒரு டாமினேட்டான ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு எதிர்பார்த்த விதமாக ஒரு செமிஃபைனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ டாமினேட்டாக போனோமோ அந்த மாதிரி இங்கிலாந்து போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டு. அண்டு செமிஃபைனலில் இந்தியா வந்தாலும் சரி, அவங்களுக்கு காம்படிட்டாக எந்த டீம் வந்தாலுமே சரி, அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு பலமான ஒரு டீமாக இருக்காங்கன்னா இங்கிலாந்து கண்டிப்பாக சொல்லலாம். இன்னும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் டெப்த் எவ்வளோ இருக்குது. அண்டு 9.4 ஓவர்ஸில் முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்கெட்டு 18.4 ஓவர்ஸில் முடித்தா தான் சவுத் ஆஃப்ரிக்காவை பாஸ் பண்ணுறதுக்கு ரன் ரேட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க 9.4 ஓவர்ஸ்லேயே முடிச்சதுனால இந்த மேட்ச் வந்து இன்னும் ஈஸியாகவே முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து அவங்க பார்த்திங்கன்னா குரூப் 2ல் டாப் 1ல் இருக்காங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற மேட்ச் தான் ஒரு விர்ச்சுவலான ஒரு நாக் அவுட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா காலையில் 6 மணிக்கு நடக்க போகுது. ஸோ அந்த மேட்ச் கண்டிப்பாக எந்த டீம் ஜெயிக்குதோ ஸ்டேட் செமி அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கடுத்து நாளைக்கு சாயங்காலம் நடக்க போகிற இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஏற்கனவே இப்போ உக்காந்துட்டாங்க. நாளை காலையில் நடக்க போகிறதுல சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சா அவங்க வந்து செமிஃபைனல் 2 அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ நைட்டு நடக்க போகிற மேட்ச்சில் இந்தியா ஜெயித்தாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா வந்து குவாலிஃபை ஆகிடுவாங்க செமிஃபைனலுக்கு. ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவும் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இந்தியாவும் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகிறதுக்கு, ஆஸ்திரேலியா தோற்றாங்கன்னா ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த வேர்ல்டு கப்பில் இருக்க ஒரு டேபிளோட நிலமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு பட்லர் விசஸ் USA அப்படின்ற மாதிரி தான் நடந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் வந்து ஹேட்ரிக்லாம் இருந்துச்சு. அந்த ஹேட்ரிக்லாம் ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு இல்லை. பட்லர் வந்து பார்த்திங்கன்னா பொலன்னு பொழந்துட்டு போயிட்டார். 9.4 ஓவர்ஸில் 117 நினச்சி கூட பார்க்க முடியல. நியூயார்க் கிரவுண்டெல்லாம் பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்டு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான கிரிக்கெட்டை கொடுக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்லேயும் இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா மேட்சோட ரிவ்யூலையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.